அதனால் கொஞ்சமாக இந்த டம்ளரில் 3 டம்ளரு கோதுமை மாவு எடுத்துட்டேன், 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துட்டேன். கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக, இது கரெக்டாக இருக்கும் 1 டம்ளரு. நமக்கு தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பு ஊற்றுறேன், பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். நல்லா இந்த சர்க்கரை கரையணும். 2 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை போட்டு அதுக்குள்ளே அந்த 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த சர்க்கரை கரைட்டும். நாம் இந்த நெய் பாருங்கள், 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். இது இந்த மாவில் நல்லா கலக்கிக்கலாம். நிறைய சப்பாத்தியே அதே மாதிரி, ஆனால் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கணும். இந்த கப்பில் 3/4 கப்பு தண்ணி, 1 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் மாவு, அவ்வளோதான். இப்போ நம்ம அடியில் மாவு போட்டு திரட்டினாலும் திரட்டலாம், இல்லை எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நான் திரட்டுன்னு பத்தல, சூடாக இருக்கா? இது அடியே போடலாம். பாருங்கள், 3 வகையில் செஞ்சுட்டேன். எனக்குள்ளே சாப்பிட்டுக்குவாங்க. இது பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.